டாய்லெட், கழிப்பறை, ரெஸ்ட் ரூம், இப்படித்தான் இந்த வார்த்தைகள் பலருக்கும் தெரிந்திருக்கும். மலம் கழிக்கக்கூடிய இடம் கழிப்பறை. டாய்லெட், பாத்ரூமும் இருக்கும், கழிப்பறையும் இருக்கும். ரெஸ்ட் ரூம் என்றால் அங்கே பாத்ரூம் இருக்காது, யூரினல் இருக்கும், கழிப்பறை இருக்கும், டாய்லெட் இருக்கும், அது ரெஸ்ட் ரூம். இப்படியெல்லாம் பெயர்கள் மாறிவிட்டது. சாதாரணமாக ஏதாவது வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி ஊருக்கோ நாம் சென்றால் வாடகைக்காக ஒரு அறையை எடுத்துக்கொள்கிறோம். அங்கே என்ன இருக்கும்? ஒரு படுத்துக்கொள்வதற்கு ஒரு கட்டில் இருக்கும், குளிப்பதற்கு பாத்ரூம் இருக்கும், கழிப்பறை டாய்லெட் இருக்கும். இதுதான் முக்கியம். சாப்பாட்டுக்கு வெளியில் போக வேண்டும். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், என்னுடைய இளமை காலத்தில் மலம் கழிக்க வேண்டும் என்றால் கொல்லைக்கு, வீட்டிற்கு பின்னால் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கொல்லை ஏதாவது மறைவான ஒரு இடத்திற்கு போய் அங்கே கழித்துவிட்டு பக்கத்திலே வாய்க்கால் இருப்போம், அங்கே காலை கழுவி விட்டு வீட்டுக்கு வருவது வழக்கம். பக்கத்திலே தென்னந்தோப்பு இருக்கும், பனந்தோப்பு இருக்கும், அங்கே போவார்கள். ஏனென்றால் பலரது கிராமத்து வீடுகளில் கழிப்பறை டாய்லெட் இருக்காது. இன்னமும் பல கிராமங்களில் அப்படித்தான் இருக்கிறது. திருநெல்வேலி நான் சென்ற பொழுது அங்கே பம்ப் செட் இருக்கும். அதாவது நிலத்தடி நீரை பம்பு மூலமாக கொண்டு வந்து விவசாயம் செய்வார்கள். அங்கே போவார்கள், ஒரு காட்டுக்கு போய்விடுவார்கள். அங்கே போய்விட்டு வந்து கிடைக்கிற தண்ணீரை கழுவிட்டு போவார்கள். பலருக்கு நல்ல நகரமாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் டாய்லெட், இல்லை என்றால் பொதுவெளியில்தான். பிரதமராக நரேந்திரதாஸ் மோடி அவர்கள் வந்த பிறகு ஒரு 1,00,000 கழிப்பறைகளை கட்டியதாக ஒரு தகவல். எங்கே? குஜராத்தில், அவர் வாழ்ந்த பகுதியிலும் மற்ற இடத்திலும். வெறும் அதை மட்டும் கட்டினார்கள். அதுக்கு விமர்சனம் வந்தது. ஏனென்றால் அதை போவதற்கு ஒரு டேங்க் வேணும், செப்டிக் டேங்குன்னு சொல்வார்களே, அது வேண்டும். அதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை. வெறும் ஒரு கழிப்பறை மட்டும் வைத்து விட்டார்கள். இதற்கு விமர்சனம் வந்தது. அதை ஞாபகத்தில் இருப்பதால் நான் சொல்கிறேன். எங்கள் கிராமத்தில் கழிப்பறை கிடையாது. இப்பொழுது எல்லா வசதியும் இருக்கிறது, செப்டிக் டேங்க் இருக்கிறது. நான் கும்பகோணம் சென்ற பொழுது சிறு வயதில் அங்கே கொல்லைப்புறம் இருக்கும், கொஞ்சம் தூரம் போக வேண்டும், மண் தரை தான். அங்கே போனால் கழிப்பதற்கு இருக்கும். நாம் சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்காது, கால் வைத்து அமர்ந்து தான் போக வேண்டும். அது கீழே ஒரு பள்ளமாக ஒரு இடம் இருக்கும், அதில் தான் விழும் மலம், அங்கே தான் விழும். எல்லாரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனித்தனியாக கிடையாது. தண்ணீரும் அங்கே இருக்காது. ஒரு ஏதாவது சொம்பு ஏதாவது எடுத்துக்கொண்டு கழுவ வேண்டும். நான் சென்னைக்கு வந்த பொழுது அப்படித்தான், அதே நிலைமைதான். அங்கே ஒரு பெண் வந்து இந்த மலத்தை எல்லாம் அள்ளிக்கொண்டு போவாள். இப்பொழுது அதெல்லாம் தடை செய்து விட்டார்கள். இருந்தது. நான் வாழக்கூடிய கென்னடி ஸ்கொயரில் நான் 74 1974 வந்த பொழுது வீட்டிலே கழிப்பறை கிடையாது. அந்த காம்பவுண்ட் சுவர் ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கும். அங்கே மலம் போனால் அந்த கீழே உள்ள ஒரு தரையில் தான் விழும். ஒரு பக்கெட்டை, பெரிய இரும்பு பக்கெட்டை கொண்டு வந்து அதை அள்ளி போவார்கள். அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதுவும் பெரும்பாலும் இந்த ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள்தான். அவர்கள்தான் இது செய்வார்கள்.
கையில் தூக்கி கொண்டு போவார்கள். ஒரு தெரு முழுவதும் எடுத்துக்கொண்டு போவார்கள். எங்கேயோ ஒரு இடத்தில் கொண்டு போய் போட்டு விடுவார்கள். இப்படித்தான் நடந்தது. ஏனென்றால் கழிப்பறையின் அவசியம் எல்லோருக்கும் அது முக்கியம். சாப்பிடுவதற்கு கிச்சன் இருக்கிறது. செரித்து விட்டால் அதை கழிக்க வேண்டும். கழிப்பதற்கு ஒரு டாய்லெட் வேண்டும், கழிப்பறை வேண்டும். இதுதான் இன்றியமையாததாக நமக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் அதை பற்றி எப்படி ஒரு கடந்த 50 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருக்கிறது, இன்றளவும் பல கிராமங்களில் கழிப்பறை கிடையாது. வயல்வெளியில், தோப்பில், தென்னந்தோப்பில், பனந்தோப்பில், ஏதாவது கொல்லையில் போய்விட்டு வந்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏழைகள், குடிசை வீட்டில் வாழ்பவர்கள். அவர்களுக்கென்று டாய்லெட் இருக்காது. ஆனால் பெண்களுக்கென்று குளிப்பதற்கு ஒரு கீத்தை மறைத்து வைத்து குளிப்பதற்கு இடத்தை விட்டு விடுவார்கள். ஏதாவது ஒரு தொட்டி வைத்திருப்பார்கள். அந்த தொட்டில் வைத்து அவர்கள் செய்வார்கள், குளிப்பார்கள். அதுபோல் துவைப்பதற்கும் தண்ணீர் இருக்காது. அங்கே வாய்க்கால் இருக்கும். அங்கே வாய்க்காலில் அவர்கள் ஏதாவது கல் இருந்தால் அதில் துவைத்து விடுவார்கள். இதெல்லாம் நடைமுறையில் இருந்தது, இன்றும் இருக்கிறது கிராமத்தில் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.